பேஸ் பண்ணி தான் என்னுடைய செலவு இருக்கணும். சரியா? இப்போ 15 மார்க் கேள்வி எப்படி கேட்பான் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி கேஷ் பட்ஜெட் நம்ம இந்த பர்டிகுலர் இது வந்து நம்ம கிளாஸ் 11th ஆர் 12th நம்ம இந்த கேஷ் பட்ஜெட் படிச்சுட்டு வந்திருப்போம். வெறும் கேஷ் பட்ஜெட் மட்டும் படிச்சுட்டு வந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்ஜெட்லயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்கு. சேல்ஸ் பட்ஜெட் இருக்கு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இருக்கு, மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட் இருக்கு, கேஷ் பட்ஜெட் இருக்கு, ஃபிக்ஸ்டு பட்ஜெட் இருக்கு, ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. 15 மார்க்ஸ் வரக்கூடியது பாத்தீங்கன்னா மேக்சிமம் 99% வந்து கேஷ் பட்ஜெட் தான் கேட்பான். புரியுதா? 99% வந்து கேஷ் பட்ஜெட். கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பான்னு பாரு. ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா forecast the cash position at the end of the April, May and June 1998. இப்போ உனக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த பட்ஜெட் கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றான். எந்தெந்த மாசத்துக்குன்னு பார்த்தேன்னா ஏப்ரல், மே, ஜூன். அப்போ நீ ஆன்சர் போடும் போது இந்த 3 மாசத்துக்கு தான் நீ ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நீ வந்து 3 காலம் போடணும். சரியா? கேஷ் பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணணும், எத்தனை மாசத்துக்கு கேட்குறானோ அத்தனை மாசத்துக்கு மட்டும் தான் நம்ம போட போறோம். ஸோ 3 காலம். ஏன் 3 காலம்னா கொஸ்டின்ல வந்து 3 தான் கேட்குறான். ஏப்ரல், மே, ஜூன். நல்லா கவனிச்சுக்கோ. கேஷ் பட்ஜெட்டுடைய ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்க கேஷ் பட்ஜெட் அப்படின்னு எழுதிட்டு ஃபார் எத்தனை மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்றோம், 3 months அப்படின்ற எழுதிக்கிறோம். எந்தெந்த மாசம் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன். இங்க இதுக்கு கீழே ருபீஸ் காலம் போட்டு ருபீஸ்னு எழுதிக்கோ. இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம் வந்து பர்டிகுலர்ஸ் காலம். இதுதான் வந்து ஃபார்மேட். இப்போ இந்த ஃபார்மேட் உனக்கு விளங்கிடுச்சான்னு பாரு. விளங்கிடுச்சுன்னா அந்த உன்னோட இதுல வந்து இந்த தப்ஸ் அப் மாதிரி சிம்பிள் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுரு. விளங்கிடுச்சுன்னு அப்படி எனக்கு விளங்கிடும். ரைட்டா? இப்போ கொஸ்டினை மறுபடியும் நம்ம போற கொஸ்டினுக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்கறான்னா கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றான். ஏப்ரல், எண்ட் ஆஃப் ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசத்துக்கான ப்ரிப்பேர் பண்ண சொல்றான். இதனால நம்ம 3 மாசம் ஏப்ரல், மே, ஜூன் 3 காலம் போட்டாச்சு, ஒரு பர்டிகுலர்ஸ் காலம் போட்டாச்சு. இப்போ கேஷ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்கான், அதுக்கு கீழே என்ன இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ. இது 2 தான் முக்கியம். மந்த் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் காலம் மந்த் கொடுத்துருக்கான். 1998 மந்த்ஸ்ல வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ரைட்டா? ஒரே ஒரு நிமிஷம் போன் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன்.
சார் கவனிங்க, கேஷ் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா கேஷ் பொசிஷன் ஆஃப் ஏப்ரல் மே ஜூன் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா ஏப்ரல் மே ஜூன் 3 காலம் போட்டுக்கிட்டோம், பர்டிகுலர்ஸ் காலம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னா மந்த் கொடுத்துருக்கான், சேல்ஸ் கொடுத்துருக்கான், பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான், வேஜஸ் கொடுத்துருக்கான், சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். 1 2 3 4 5 டேட்டா கொடுத்துருக்கான். அதுக்கு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கான். சரியா? இப்போ நமக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், கேஷ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஏப்ரல் மந்த் கொடுத்துருப்பான். அந்த ஏப்ரல் மந்தோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கேயாவது கொடுத்துருக்கானான்னு பாரு. கடைசி லைன்ல கொடுத்துருக்கான் பாரு, கேஷ் பேலன்ஸ் ஆன் ஹேண்ட் as on 1488 rupees 40,000. இதுதான் வந்து 14 அப்படின்னா ஏப்ரல் மாசத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கான், 40,000 கொடுத்துருக்கான். இதை தான் நீ முதல்ல தேடி எடுக்கணும். கொஸ்டின்ல எங்க இருக்குன்னு பார்த்து இந்த விஷயத்த நீ தேடணும். கேஷ் பட்ஜெட் கொடுத்துட்டான்னா எந்த மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்றான், ஃபர்ஸ்ட் மந்த் எந்த மாசமோ அந்த மாசத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க கொடுத்துருக்கான்னு நீ செக் பண்ணிட்டு அந்த மாசத்துடைய பேலன்ஸை முதல்ல எடுத்து எழுதணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இதை தான் நம்ம முதல்ல எழுத போறோம். ஸோ முதல்ல எழுத போறது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் முதல்ல எழுதுறோம். சார் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பான், மே ஜூன்லாம் நீ தான் கால்குலேட் பண்ணணும். சார் எப்படி சார் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். ஏப்ரலோடைய க்ளோசிங் பேலன்ஸ் வரும் இல்லையா, அந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் மேக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். மேவோடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் வந்து ஜூனுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஏப்ரல் மாசத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பான், மே ஜூன் எல்லாம் நீ தான் என்ன பண்ணணும், நீ தான் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சார் என்ன சார் பண்ணுவோம், கேஷ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரிசிப்ட் அதாவது வரவு, ரிசிப்ட் ஆஃப் கேஷ். கேஷ் பட்ஜெட் அப்படின்றால வரவு, வரவு வைக்கிறோம்ல, பணமா வரக்கூடிய வரவு மட்டும் என்ன செஞ்சுப்போம்னா ஆட் பண்ணிப்போம். என்ன பண்ணிப்போம், ரெசிப்ட் ஆஃப் கேஷ். உங்கள்கிட்ட இப்போ கேஷ் வருது அப்படின்னு சொன்னா கேஷ் மட்டும் தான், கிரெடிட் வராது. ஸோ கேஷ் வந்ததுன்னா ஆட் பண்ணிப்போம், கேஷ் போயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணிப்போம். ஸோ பேமெண்ட் ஆஃப் கேஷ் மைனஸ் பண்ணணும், ரெசிப்ட் ஆஃப் கேஷ் ஆட் பண்ணணும். கேஷ் பட்ஜெட்ல வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ ஆட் என்ன பண்ணுவோம், ரெசிப்ட் ஆஃப் கேஷ். என்ன பண்ணுவோம், ரெசிப்ட் ஆஃப் கேஷ் add receipt of cash. இப்போ இத receipt of cash ஆட் பண்ணுவோம், less payment of cash. இது உனக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதுறேன். இப்போ கொஸ்டின்ல இருந்து எதெல்லாம் ரெசிப்ட், எதெல்லாம் வரவு, எதெல்லாம் செலவுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்குது சேல்ஸ் இருக்கு, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன். இப்போ எத்தனை மாசம் கொடுத்துருக்கான், 5 மாசத்துடைய சேல்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ சேல் பண்ணா கேஷ் வருமா, கேஷ் உள்ள வருமா, கேஷ் வெளியே போகுமா, வரவா செலவா கம்பெனிக்கு? இப்ப நான் ஒரு ப்ராடக்ட விற்கிறேன், சேல் பண்றேன், சரியா? அப்ப எனக்கு அந்த சேல் என்ன, இன்கமா எக்ஸ்பென்ஸா? இன்கம் சார். இன்கமா, கரெக்ட். சோ இது வந்து வரவு. அப்போ இது வந்து என்னது, சேல்ஸ் அப்படின்றது ரெசிப்ட். அப்போ பர்ச்சேஸ் அப்படின்றது என்ன, பர்ச்சேஸ் தான் ஒரு பொருள் நான் வாங்குறேன், அது வந்து எக்ஸ்பென்ஸ். அதாவது
செலவு பேமெண்ட், எக்ஸ்பென்ஸ் செலவு, அதை என்ன சொல்லுவோம் பேமெண்ட் சொல்லுவோம். ஓகே, இப்போ அதே மாதிரி வேஜஸ் அப்படின்றது என்ன, கூலி. கூலி எனக்கு வரவா செலவா? செலவு செலவு சார். செலவு. ஸோ இது பேமெண்ட். சேல் எக்ஸ்பென்ஸ்னு இருக்கு, விற்கிறதுக்காக விற்பனை செய்யறதுக்காக ஒரு சில செலவுகள் நான் பண்றேன். அதுலயே வேர்டு இருக்கு, சேல் என்ன இருக்கு, சேல் எக்ஸ்பென்ஸ்னு இருக்கு. கரெக்டா? அப்ப அது என்னது, வரவா செலவா? செலவு சார். அதுலயே இருக்கு, அது செலவு தான். சரியா? அது பேமெண்ட். ரைட். இப்ப எது வரவு எது செலவுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம இங்க வரவை வந்து என்ன செய்யணும், வரவை ஆட் பண்ணிக்கணும், ரெசிப்ட் ஆட் பண்ணிக்கணும், செலவை மைனஸ் பண்ணிக்கணும். ஆனா இந்த பீரியட்ல வரக்கூடிய வரவு, இந்த பீரியட்ல வரக்கூடிய செலவு மட்டும்தான் நம்ம அதை பண்ணணும். ஏப்ரல் மாசம் வந்த வரவு மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன், மே மாசம் வந்த வரவு மட்டும் ஆட் பண்ணிப்பேன். சார் ஒரு டவுட் சார், பிப்ரவரி மார்ச் தான் சும்மா குடிச்சுக்கலாங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். அதை நம்ம அதான் விளக்க வரேன், அதை இப்பதான் அடுத்து சொல்ல போறேன், என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல போறேன். சரியா? கொஞ்சம் அப்படியே கவனி. இப்போ இதுக்கு கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் இல்லையா, இத பேஸ் பண்ணி தான் இதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் எந்தெந்த மாசம் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். விளக்குதா? முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் பாரு, சேல்ஸ் at 10% realized in the month of sales. இப்போ உதாரணத்துக்கு பிப்ரவரி மாசம் நீ சேல் பண்ற 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யறன்னா, அந்த 1,20,000த்துல 10% தான் அந்த மாசம் வரும். 10% அப்படின்றது எவ்வளோ, 12,000 தான், 12,000 தான் அந்த மாசம் வரும். அததான் இங்க சொல்றாங்க, சேல்ஸ் அட் 10% realized. Sales at 10% realized in the month of sales. Balance equally realized in 2 subsequent months. அப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா 1,20,000 ரூபாய்க்கு நீ சேல் பண்ணிருக்க, விற்பனை செஞ்சிருக்க. அதுல 10% தான் அந்த மாசம் வரும். பிப்ரவரி மாசம் எவ்வளவு வரும், 1,20,000த்துல 10% தான் பிப்ரவரி மாசம் வரும். பேலன்ஸ் எப்போ வரும், பேலன்ஸ் ஈக்குவலி ரியலைஸ்ட் இன் த 2 subsequent months. 2 subsequent monthனா என்ன அர்த்தம்னா, பேலன்ஸ் இருக்கு அமௌண்ட், அதாவது 1,20,000த்துல 10% 12,000, அந்த 12,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு இருக்கும் பேலன்ஸ், 1,08,000 இருக்கும். கரெக்டா? இந்த 1,08,000 வந்து பேலன்ஸ் ரியலைஸ் இன் 2 subsequent months. பிப்ரவரி மாசத்தோடைய இந்த சேல்ல இருந்து 12,000 வந்து பிப்ரவரி மாசமே வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறது 1,08,000 பேலன்ஸ். இந்த 1,08,000த்தை ஈக்குவலா 2 மாசம் அடுத்த 2 மாசத்துல வரும்ன்றான். அதாவது இந்த 1,08,000த்தை ஈக்குவலா பிரிச்சுன்னா 2ஆல டிவைட் பண்ண எவ்வளவு வரும், 54,000. அப்போ 54,000 இதுதான் ஈக்குவலா பிரிக்கிறது. இந்த 1,08,000 பிரிச்சோம்னா 2 ஈக்குவலா பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 2ஆல வகுக்கணும், 2ஆல டிவைட் பண்ணோம்னா 54,000. இந்த 54,000 மார்ச் மாசம் ஒரு 54,000, ஏப்ரல் மாசம் ஒரு 54,000 வரும். இப்ப விளங்குதான்னு பாரு. சார் உனக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா நான் ஒரு டேபிள் மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். சேல்ஸ் கலெக்ஷனுக்கு ஒரு கால்குலேஷன் நான் போடுறேன். அது ஒரு டேபிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இப்ப கொடுத்துருக்கிறது எல்லாமே எழுதிக்கிறேன். பிப்ரவரி,
மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இப்போ சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுன்னா பிப்ரவரி மாசம் சேல்ஸ் வந்து 1,20,000. சரியா? நான் இப்ப இங்க எழுதிக்கிறேன் 1,20,000. மார்ச் மாசம் சேல்ஸ் வந்து 1,30,000. மார்ச். ஏப்ரல் மாசம் சேல்ஸ் வந்து 70,000. மே மாசம் சேல்ஸ் வந்து 1,16,000. அடுத்த ஜூன் மாசம் வந்து 85,000. ரைட்டா? இப்போ இந்த ரூல் அப்ளை பண்றோம். இந்த ரூல் அப்ளை பண்றோம்பா. 10%. 10% ரூல் அப்ளை பண்றோம். 10% ரூல் என்ன சொல்லுது? Sales at 10% realized in the month of sales, balance equally realized in 2 subsequent months. அப்போ பிப்ரவரி மாசத்துல எனக்கு எவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொன்னா 10% தான் வரும். அப்போ 10% மைனஸ் பண்ணிக்கோ, லெஸ் 10% ஆஃப் சேல்ஸ். 10% வந்து 12,000 உனக்கு எனக்கு வந்து பிப்ரவரி மாசமே வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற 1,08,000 எப்போ வரும்? 2 பாதியா, மார்ச்ல ஒரு பாதியும் ஏப்ரல்ல ஒரு பாதி வரும். விளங்கிடுச்சான்னு பாரு. எனக்கு காசு எப்போ வரும் அப்படின்றத நான் உனக்கு தெளிவா சொல்றேன். இப்போ எனக்கு வந்து அந்தந்த மாசத்துல 10% தான் வரும். மார்ச் மாசம் எனக்கு 10% வந்துடும், ஏப்ரல் மாசம் எனக்கு 10% வந்துடும், மே மாசம் 10% வந்துடும், ஜூன் மாசம் 10% வந்துடும். மார்ச் மாசத்தோட 10% கழிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து ஏப்ரல்லையும் மேலையும் வரும். ஏப்ரல் மாசம் 10% கழிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து மேலையும் ஜூன்லயும் வரும். அப்போ மேது வந்து ஜூனும் ஜூலைலயும் வரும். அப்ப ஜூனுது ஜூலை ஆகஸ்ட்ல வரும். அது நமக்கு தேவையில்லை. இங்க டேபிள் வந்து ஜூன் வரைக்கும் தான் இருக்கு. விளங்கிடுச்சா? அப்ப முதல்ல வந்து 10% போட்டுடு. எல்லாத்துக்கும் 10% போட்டு மைனஸ் பண்ணிடு. 1,30,000 10% 13,000. இங்க 70,000 10% வந்து 7,000. 1,16,000 10% வந்து 11,600. 85,000 10% வந்து 8,500. இப்போ இத மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டுரு. $13,000 போச்சுன்னா 17, 1,17,000. இங்க 70ல 7 போச்சுன்னா 63,000. 11 போச்சுன்னா 4, 4,600, 400, 400, 4, 4,001, 1,04,400. அதுக்கப்புறம் 85, 0, 05, 15, 6, 76,500. இப்போ பிப்ரவரி மாசம் எனக்கு 10% 12,000 வந்துடும். மார்ச் மாசம் 10% 13,000 வந்துடும். ஏப்ரல் மாசம் 7,000 வரும். மே மாசம் 11,600 வரும். ஜூன் மாசம் 8,500 வரும். இது வரைக்கும் விளங்கிடுச்சா? யாருக்காவது டவுட் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல சார். சரி, இப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த மாசத்தோடைய இந்த ஒரு -10% சொல்லி இருக்கு. क्वेश्चनல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. क्वेश्चनல இங்க பாரு. தெரியுதா? மைனஸ் பண்ண சொல்றீங்க. இருக்காப்பா? சேல்ஸ் ரியலைஸ் 10% இந்த மந்த் ஆஃப் சேல்ஸ். எந்த மாசம் சேல் பண்றியோ அந்த மாசம் 10% வந்துடும்.
பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஈக்குவலா அடுத்த 2 மாசம் 2 சப்சிக்வெண்ட் மந்த்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்போ 10% அதே மாசம் வந்துருச்சு எனக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் என்ன ஆகும், ஈக்குவலா 2 மாசம் வரும். அதாவது மார்ச் மாசம் சப்சிக்வெண்ட் மந்த்னா இதுக்கு அடுத்த மந்த் 2 மாசம், பிப்ரவரியோடைய அடுத்த 2 மாசத்துல வரும். அப்போ இதோடைய பேலன்ஸ் மார்ச்லயும் ஏப்ரல்லயும் எனக்கு வரும். இது வந்து 1,08,000. இது ஈக்குவலா பிரிச்சோம்னா டிவைடட் பை 2 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 54,000. 54,000. ஒரு 54,000 எப்போ வரும்னா எனக்கு இதுல இருந்து எப்போ வரும்? மார்ச் மாசம் ஒரு 54,000 வரும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம் ஒரு 54,000 வரும். விளங்கிருச்சான்னு பாரு. அப்போ மார்ச் மாசத்தோட இது பாரு, மார்ச் மாசத்தோட பேலன்ஸ் வந்து எனக்கு 1,17,000. இப்ப இத ஈக்குவலா பிரிச்சோம்னா 2 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? $1,17,000. 58,500. 58,500. ஒரு 58,500 எப்போ வரும்னா ஏப்ரல் மாசம் வரும் ஒரு 58. அதுக்கு அடுத்தது வந்து மே மாசம் ஒரு 58 வரும். புரியுதான்னு பாரு. 58,500 58,500 முடிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது மே மாசத்துக்கு கேடு. கரெக்டா? இத போட்டாச்சு. 1,08,000 54 54 1,17,000 58 58. இப்ப 63,000 இருக்கு. 63,000 வந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 63 டிவைடட் பை 2 அப்படின்னா 31,500. 31,500 வந்து மேல ஒரு 31,500 ஜூன்ல ஒரு 31,500 வரும். இப்ப அடுத்தது வா, மே மாசத்துல இருக்கு 1,04,400. அத 2 ஆல டிவைட் பண்ணு. 52,200. 52,200. அந்த 52,200 எங்க வரும்? ஜூன்ல ஒரு 52,200 வரும். பிளஸ் ஜூலை, ஜூனுக்கு அப்புறம் ஜூலைப்பா. ஜூன்ல ஒரு 52,200 வரும். ஜூலைல வரும். ஜூலை வந்து நமக்கு இதுவே இல்ல, அதனால நம்ம போடவே தேவையில்லை, காலம் இல்ல நமக்கு. ஏப்ரல் மே ஜூன் தான் நமக்கு வேணும், அதனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். சரியா? இப்போ 1,04,400 முடிஞ்சிச்சா? அடுத்தது வந்து 76,500. 76,500ல 8,500 அதே மாசம் வந்துருது. பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல தான் வரும், அதனால இங்க நமக்கு வராது. இப்போ இந்த அமௌண்ட் கீழே எழுதணும். என்னமா 31,500 31,500 58,500 கீழே தானே சார் எழுதணும்? அப்படிலாம் கிடையாது, எங்க வேணா எழுதிக்கலாம். ஓகே. இதுக்கு இங்கதான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து அந்த மாசத்துல வரக்கூடிய உனக்கு வரவு கேஷ் வருது, இவ்வளவு கேஷ். மே மாசம் இவ்வளவு கேஷ் வருது, ஏப்ரல் மாசம் இவ்வளவு கேஷ் வருது. எனக்கு இது மட்டும் தான் வேணும், இது மட்டும் தான் எனக்கு வேணும். ரைட்டா? இப்போ என்னுடைய வரவு பாரு. இப்போ ஏப்ரல் மாசம் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் சொல்லு, என்னென்ன அமௌண்ட் வரும் சொல்லு. ஏப்ரல் மாசம் 7,000 54,000 58,500. அப்புறம் 7,000 ஒன்று வருமே, அதான் 7,000 54,000 58,500. அதை எடுத்து இங்க நம்ம எழுதணும், அவ்வளவுதான். இந்த ஏப்ரல் மாசத்துல வரவுல கேஷ் சேல்ஸ், ஏப்ரல் மாசத்துடைய கேஷ் சேல்ஸ் எவ்வளோ? 7,000. முதல்ல 7,000 எழுதிக்கோ. சார் மொத்தமா டோட்டல் பண்ணி ஒரே அமௌண்டா போடக்கூடாதா? நீ வந்து டோட்டல் பண்ணி ஒரே அமௌண்டா போட்டேன்னா உனக்கு விளங்குது. இது கேஷ் சேல்ஸ். ஓகே, இது பேலன்ஸ் அமௌண்ட் வருது இல்லையா, இந்த அமௌண்ட்லாம் இதெல்லாம் கிரெடிட் சேல்ஸ். ஏன்னா நீ இது வந்து பிப்ரவரி மாசம் வித்தது தான் மார்ச்லயும் ஏப்ரல்லயும் வருது. மார்ச் மாசம் வித்தது ஏப்ரல் மேல வருது. ஏப்ரல் மாசம் வித்தது மே அண்ட் ஜூன்ல வருது. மே மாசம் வித்தது ஜூன் அண்ட் ஜூலைல வருது.
ஜூன் மாசத்து வந்து ஜூலை ஆகஸ்ட்ல வருது. அப்போ இந்த அமௌண்ட் வந்திருக்கு இல்லையா, இது வந்து கிரெடிட் சேல், கடன்ல வித்தது. அத வந்து அடுத்த மாசங்கள்ல தான் தராங்க. அப்போ அதை நீ தனியா காமிக்கணும். டெட்டார்ஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். என்னது? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். இதுக்கு கீழே நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் இப்படி போட்டுக்கோ. இங்க வந்து நீ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு வருது, செகண்ட் மந்த் எவ்வளவு வருதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் மந்த் 54, செகண்ட் மந்த் 58. அதுமா நீ சொன்ன மாதிரி இந்த 31,500 கீழே ஃபர்ஸ்ட் மந்த்ல எழுதக்கூடாது, செகண்ட் மந்த்ல எழுதணும். இதை எழுதும் போது செகண்ட் மந்த், இது ஃபர்ஸ்ட் மந்த் போடணும். புரியுதா? சோ இந்த அமௌண்ட் 54, 58, 500. 54, 500, 54,000 தானா? 54,000. 58,500. 54 வந்து செகண்ட் மந்த். இது 54 வந்து செகண்ட் மந்த். 58,500 வந்து ஃபர்ஸ்ட் மந்த். ஓகே. அதே மாதிரி இப்போ அடுத்த மாசங்கள்ல எவ்வளவு என்ன இருக்கு அதையும் எழுதிக்கணும். ஏப்ரல் முடிஞ்சிச்சா, அது அடுத்தது மே. மேல பாரு எவ்வளவு வருது. மேயோடைய சேல்ஸ் 11,600 கேஷ் சேல்ஸ். 11,600 கேஷ் சேல்ஸ். அதுக்கப்புறம் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ? கிரெடிட் சேல்ஸ் வந்து 31,500, 58,500. அடுத்தது ஜூன் மாசம் கேஷ் சேல்ஸ் வந்து 8,500. சார் ஃபர்ஸ்ட் மந்த் 58,500, செகண்ட் மந்த் 31,500. மாத்தி எழுதிட்டணும். கரெக்ட் சார். சரியா? இப்போ அடுத்தது இது இப்போ வரவு, ஒரு வரவு முடிச்சிட்டோம். வேற என்ன வரவு இருக்கு? இது மட்டும் தான் வரவுன்னு சொன்னோம். கரெக்டா? இது மட்டும் தான் ரிசிப்ட்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? இதெல்லாம் பேமெண்ட், இது பேமெண்ட், இது பேமெண்ட். அப்போ ஒரே ஒரு வரவு தான் இருக்கு. இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒரு வரவு தான் இருக்குன்றதுனால இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டோட்டல் வேணா போட்டுக்கலாம். சரியா? எதுக்கு டோட்டல் போட முடியும்னா ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் தான் டோட்டல் போட முடியும், செகண்ட் காலம் டோட்டல் போட முடியாது. மே மாசத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம வந்து ஏப்ரல்ல வர க்ளோசிங் பேலன்ஸை தான் வந்து மே மாசத்துல ஓப்பனிங் பேலன்ஸா போட போறோம். மே மாசத்துடைய க்ளோசிங் பேலன்ஸ் ஜூன் மாசத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸா போட போறோம். அப்போ ஏப்ரல் மாசம் மட்டும்தான் டோட்டல் போட முடியும். மே மாசமும் ஜூன் மாசமும் இப்போ போட முடியாது, கடைசியா தான் நம்ம போடுவோம். ஒவ்வொன்றா தான் க்ளோஸ் பண்ண முடியும். சோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் போட்டுக்கோ. வரவு மொத்தம் வரவு எவ்வளோன்னு பார்த்துக்கோ. 40 + 7 + 58,500 + 54,000. இதை ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி வரவு எவ்வளோ அப்படின்றத எழுதிக்கோ. டோட்டல் ரெசிப்ட், டோட்டல் ரெசிப்ட் இது 1ன்னு போட்டுக்கோ. டோட்டல் ரெசிப்ட் 1, 159,500. ரைட்டா? இப்போ பேமெண்ட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். பேமெண்ட்ல பார்த்தோம்னா 3 பேமெண்ட் இருக்கு. 1, 2, 3. இப்போ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட். இங்க பர்ச்சேஸ்க்கு என்ன சொல்றான்னு பாரு. இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான் பர்ச்சேஸ்க்கு. கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு. கிரெடிட்டார்ஸ்னா நமக்கு யார் வந்து பொருள் கொடுக்குறானோ அவன் தான் கிரெடிட்டார். கடன்ல கொடுக்கறதுனால அவன் கிரெடிட்டார். நம்ம பணம் கொடுக்காமலே அவன்கிட்ட பொருள் வாங்குறோம். நம்ம பணம் கொடுக்காமலே என்ன பண்றோம், பொருள் வாங்குறோம். அவன் தான் நமக்கு கிரெடிட்டார்.
ஓகேவா? அவனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் பாரு, பெய்டு இந்த மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பிப்ரவரி மாசம் வாங்கின பொருளுக்கு 80,000 எப்ப தருவேன்னா மார்ச் மாசம் தருவேன். அப்ப மார்ச் மாசம் வாங்கின 98,000 ஏப்ரல் மாசம் தருவேன். ஏப்ரல் மாசம் வாங்கின 1,00,000 மே மாசம் தருவேன். மே மாசம் நான் வாங்கின 1,03,000 ஜூன் மாசம் தருவேன். ஜூன் மாசம் நான் வாங்கின 80,000 ஜூலைல தருவேன். அப்போ இந்த மாசம் நான் வாங்கக்கூடியத அடுத்த மாசம் தான் தருவேன். விளங்கிடுச்சான்னு பாரு. புரியுதா? புரியலன்னா மறுபடியும் சொல்றேன். பிப்ரவரி மாசம் நான் 80,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், வாங்கியிருக்கேன், பொருள் வாங்கியிருக்கேன். அவனுக்கு காசு எப்போ தருவேன்னா மார்ச்ல தான் தருவேன். மார்ச்ல வாங்கினதுக்கு நான் ஏப்ரல்ல தருவேன். ஏப்ரல்ல வாங்கினதுக்கு நான் மேல தருவேன். மேல வாங்கினது நான் ஜூலைல தருவேன். மேல வாங்கினது ஜூன்ல தருவேன். ஜூன்ல வாங்கினது ஜூலைல தருவேன். அதுதான் இங்க சொல்றான். சார் அது எல்லா கொஸ்டினுக்கும் பொருந்துமான்னா கிடையாது. அந்த கொஸ்டினை படிச்சு பார்க்கணும். அவன் சேல்ஸுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், பர்ச்சேஸ்க்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இங்க பர்ச்சேஸ்க்கு சொல்றான் கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு இன் த மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை. நீ எந்த மாசம் நான் வாங்குறேனோ அதுக்கு அடுத்த மாசம் தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு நான் இங்க சொல்றாங்க. அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம், அந்த பணத்தை கொடுக்குறோம். விளங்கிடுச்சா? வருமா இல்ல வேற மாதிரி வருமா? என்னமா? இல்ல இந்த மாதிரி இந்த மாசம் உள்ளது அடுத்த மாசம் கொடுக்கல, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ல வருமா இல்ல வேற மாதிரியும் கேட்பாங்க? வேற மாதிரியும் கேட்கலாம். 2 மாசம் கழிச்சு தரேன், 3 மாசம் கழிச்சு தரேன் கூட சொல்லலாம். அதேமே அந்த 10% வேற மாதிரி 20% அந்த மாதிரி வரலாம். ஓகே சார், ஓகே சார். விளங்கிடுச்சா? இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சாலே நம்ம வந்து 90% வந்து கொஸ்டின் நம்ம போட்டுடலாம். கேஷ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சோ பர்ச்சேஸ் பாரு, கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு சொல்லியாச்சா? இப்போ எனக்கு என்ன வேணும், ஏப்ரல் மாசம் எவ்வளவு பணம் கொடுக்கணும், மே மாசம் எவ்வளவு கொடுக்கணும், ஜூன் மாசம் எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும். இப்போ நான் என்ன சொன்னேன், பிப்ரவரியில வாங்கினது மார்ச்ல தருவேன், மார்ச்ல வாங்கினது ஏப்ரல்ல தருவேன், ஏப்ரல்ல வாங்கினது மேல தருவேன், மேல வாங்கினது ஜூன்ல, ஜூன்ல வாங்கினது ஜூலைல தருவேன். அப்போ எனக்கு ஏப்ரல் மாசம் நான் எந்த அமௌண்ட் தருவேன் சொல்லு? 98,000 சார். 98,000 மார்ச்ல வாங்கினது ஏப்ரல் தருவேன். அப்போ 98,000 நான் ஏப்ரல் தருவேன். 1,00,000 வந்து நான் மேல தருவேன். 1,03,000 ஜூன்ல தருவேன். கரெக்டா? அப்ப இந்த 3 அமௌண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து நான் கொடுக்க வேண்டியது வரும். கரெக்டா? இததான் ஏப்ரல்ல தருவேன், இத மேலையும் இத ஜூன்லயும் தருவேன். அப்போ எனக்கு இருக்கிறது ஏப்ரல், மே, ஜூன். இந்த 3 மாசம் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, இதுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த 3 மாசம் மட்டும் எவ்வளவு தரணும் அப்படின்றத பாத்துக்கணும். சோ இங்க என்ன பண்ணுவேன், பேமெண்ட் ஆஃப் கேஷ் டு கிரெடிட்டார்ஸ். ரைட்டா? இப்போ 2 விதமா பண்ணலாம். இத லெஸ் அப்படின்றத நான் எடுத்துடுறேன், ஃபார்மேட்ல இருந்து லெஸ் எடுத்துடுறேன். நான் வந்து கடைசியா என்னென்ன நிறைய இருக்கு இதுல பேமெண்ட் கொடுக்கறது, 3-4 ஐட்டம் இருக்கு. அதனால நான் கடைசியா மொத்தமா ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து நான் மைனஸ் பண்ணி வரவுல இருந்து செலவை மைனஸ் பண்ணிக்க போறேன். விளங்கிடுச்சா? ஒவ்வொன்னா மைனஸ் பண்ணாம மொத்தமா ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்க போறேன். இப்ப கிரெடிட்டார்ஸ்க்கு நான் என்ன தரணும், எவ்வளவு தரணும்? ஃபர்ஸ்ட் இப்போ 98,000 தரணும். ஏப்ரல்ல தர வேண்டியது இருக்கு. மேல 1,00,000, ஜூன்ல 1,03,000. சோ 98,000, இங்கே 1 lakh, இங்கே 1,03,000. விளங்கிடுச்சா? இப்போ கிரெடிட்டார்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாரு, பர்ச்சேஸ். இது முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாரு, வேஜஸ் பத்தி என்ன சொல்றான் பாரு. இங்க வேஜஸ் இருக்கு இல்லையா?
இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம். இப்ப வேஜஸ்க்கு வரும். வேஜஸ்க்கு ரூல் என்ன சொல்றான்னா 20% paid in arrears in the following month. அப்போ 100%ல 20% வந்து அரியர் பே பண்ணுவாங்கன்னா 80% தான் அதே மாசம் பே பண்ணுவான். விளங்குதான் பாரு. இப்ப என்னுடைய கூலி வந்து 10,000 ரூபாய் இல்லையா, 10,000த்துல 20% வந்து அடுத்த மாசம் பே பண்ணுவானா. அப்ப 80% அதே மாசம் பே பண்ணிட்டு 20% அடுத்த மாசம் பே பண்ணுவான். புடிச்சுக்கிட்டு சம்பளத்தை புடிச்சுக்கிட்டு கொடுக்குறான். 20% வந்து இப்ப இந்த மாசம் நான் 10,000 ரூபாய் தரணும், அதுல என்ன பண்றான் 8,000 ரூபாய் வந்து கொடுத்துடுறான், 2,000 ரூபாய் புடிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த மாசம் கொடுக்குறான். விளங்குதான் பாரு. அப்போ பிப்ரவரி மாசம் கொடுக்க வேண்டிய கூலி வந்து 10,000, அதுல 8,000 வந்து பிப்ரவரி மாசம் பே பண்ணிடுவான். கரெக்டா? 2,000 என்ன பண்ணுவான் மார்ச் மாசம் பே பண்ணுவான். மார்ச்சுடைய கூலி 12,000, அதுல வந்து 80% வந்து அதே மாசம் பே பண்ணிடுவான். 20% என்ன பண்ணுவான் அதுக்கு அடுத்த மாசம் பே பண்ணுவான். இது விளங்கிச்சான்னு பாரு. டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். இல்ல சார், இப்போ 10,000ல இருந்து 2,000 நெக்ஸ்ட் மந்த் மார்ச்ல தானே சார் கொடுக்குறோம். அப்போ அது 14,000 இல்ல, 14% வந்து 20% எடுக்கணும், இல்ல 12%. என்னமா என்ன கேக்குற? இப்போ 2,000 வந்து மார்ச்ல வந்துருங்க சார், அப்போ 14,000 ஆயிடும்ல அது அந்த வேஜஸ், மார்ச் மந்தோட வேஜஸ் சார். 14,000. ஆமா 14,000 ஆகும். 14,000 எடுக்க கூடாது, நீ தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணணும். 12,000ல இருந்தா எடுக்கணுமா சார்? அந்த 12,000ல தான் நீ வந்து அந்த மாசத்துடைய வேஜ் வந்து 12,000. ஓகே, 12,000ல தான் நீ வந்து என்ன பண்ணுவ 80% அந்த மாசம் பே பண்ணிட்டு 20% அதுக்கு அடுத்த மாசம் பே பண்ணுவேன். அப்ப நம்ம ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம் இந்த 3 மாசம் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? அதை நம்ம என்ன பண்ணலாம், தனியா கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்றத பாரு. வேஜஸ் வந்து என்ன ஆகும், இப்போ இதுல 80% பே பண்ணுவோம், இதுல வந்து 20% பே பண்ணுவோம். மார்ச்ல 80% பே பண்ணிட்டா ஏப்ரல்ல எவ்வளவு 20%. அப்போ 12,000ல 20% ஏப்ரல்ல வரும். மார்ச்சோடைய 20% வந்து எப்போ வரும், ஏப்ரல்ல வரும். மார்ச்சோடைய 20% கால்குலேட் பண்ணு. 12,000ல 20% 2,400 ஏப்ரல்ல கொடுப்போம். கரெக்டா? இப்போ ஏப்ரல் மாசம் எவ்வளவு தருவோம், 8,000த்துல 80% தந்துருவோம், 20% அடுத்த மாசம் தருவோம். அப்போ 8,000 into 20% கால்குலேட் பண்ணி மைனஸும் பண்ணிக்கலாம், இல்ல 80% கால்குலேட் பண்ணி ஆடும் பண்ணிக்கலாம். எப்படி பண்றீங்க அது உங்க இஷ்டம் தான். ஏப்ரல் மாசம் 8,000 ரூபாய் நான் தரணும், இதுல 80% அதே மாசம் வந்துடும், 20% அடுத்த மாசம் வரும். $8,000ல 80% எவ்வளோ? 6,400. $6,400. இது எத்தனை பர்சன்டேஜ்? 80%, 8%, சாரி 20%. 8%. 80% எவ்வளோ? 6,400. 6,400. அப்போ ஏப்ரல் மாசம் 6,400 தரணும். கரெக்டா? இத வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். இங்க இதே இதுல வந்து டேபிள் மாதிரி ஒண்ணு போட்டுக்கலாம். நமக்கு இந்த 3 மாசம் தான் வேணும், அதனால நான் இந்த 3 மாசம் இந்த டேபிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஏப்ரல் மாசம் எனக்கு வந்து ஏப்ரல் மாசத்துடைய கரண்ட் அரியர் கரண்ட் வந்து 6,400 வரும். மார்ச் மாசத்துடைய 20% அரியர் வரணும்ல, அது இங்க வரும்.
20% எவ்வளவு கால்குலேட் பண்ணும்? 2400 ரூபாய் வரும். அப்போ மொத்தமா வந்து ஏப்ரல் மாசம் கூலி வேஜஸ் எவ்வளவு தரணும் அப்படின்னா 6400 பிளஸ் 2400 தரணும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி மே மாசத்துக்கு கால்குலேட் பண்ணணும். மே மாசத்துக்கு கால்குலேட் பண்ண. மே மாசம் எப்படி வரும் பாரு. சார் உனக்கு புரியலன்னா கேளு சார். இது வந்து நம்ம எடுக்கிறதே வந்து கிளாஸ்ல விளங்கல, புரியல, இல்ல நம்ம வந்து சரியா அட்டென்ட் பண்ணல. இப்போ இப்பயாவது அட்டென்ட் பண்ணி எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிளாஸ் வைக்கிறோம். இங்கேயும் புரியலன்னா நீ அமைதியா இருந்தேன்னா உனக்கு தான் லாஸ். சரியா? எஃபர்ட்ஸ் வந்து வீணா போயிடக்கூடாது. இங்க வந்து 20% பெய்ட் இன் அரியர்ஸ் இந்த ஃபாலோயிங் மந்த்ன்றான். அதோட மீனிங் என்னன்னா, இந்த எந்த மாசத்தோடைய கூலி கொடுக்கணுமோ அந்த மாசத்தோடைய 20% வந்து அடுத்த மாசம் கொடுப்பாங்க. சோ 10,000ல 20% அதுக்கு அடுத்த மாசம் வரும். 12,000ல 20% அதுக்கு அடுத்த மாசம் வரும். இப்ப நம்ம வந்து ஏப்ரல் மாசம் போட்டாச்சு. மே மாசத்துல ப்ரீவியஸ் மந்தோடைய 20% மேலையும் 80% அதே மாசத்தோடைய 80% வரும். அப்போ 10,000ல 80% எவ்வளோ? 8,000. இது வந்து கரண்ட். ப்ரீவியஸ் மந்தோடைய அரியர் எவ்வளோ? 20% எவ்வளோ? 8,000ல ஏப்ரல் மாசத்தோடைய 8,000 இருக்குல்ல, அதுல 20% மே மாசம் வரணும்ல, 1600. இது அரியரு, இது கரண்ட். அப்போ 8,000 கரண்ட், அரியரு 1600. கரெக்டா? விளங்கிருச்சா? அதுக்கு அடுத்தது பாரு. அதுக்கு அடுத்த மாசம் என்ன இருக்கு? மே மாசத்துடைய 20% வந்து ஜூன்லயும், கரெக்டா? ஜூன் மாசத்துடைய 80% ஜூன்ல வரும். இது கரண்ட், இதுல இருக்கக்கூடிய அரியர். இதுல 20%, இதுல வந்து 80% வரணும். 8,000ல 80% எவ்வளோ? 6,400. 8,000 into 80/100 வந்து 6,400. இது கரண்ட். அரியர் எவ்வளோ? 10,000ல 20%, 4,000. 20% வந்து 2,000. அது வந்து அரியர். அப்போ 6,400 கரண்ட்டும் அரியர் வந்து ஒரு 2,000. இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, இங்க கால்குலேட் பண்ணோம்ல, அது இதை வந்து நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காக இங்க தனி டேபிள் போட்டோம். இது நீ போடணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே ஏப்ரல், மே, ஜூன் இது அப்படியே இங்க எழுதிடலாம். வேஜஸ் அப்படின்னு போட்டுட்டு கரண்ட் அரியர் ஏப்ரல் மாசம் 6,400, 2,400, 6,400, 2,400. மே மாசம் 8,000, 1,600. $6,400, 2,000. இப்ப வேஜஸ் கரண்ட்டும் போட்டாச்சு, அரியரும் போட்டாச்சு. கரெக்டா? இப்ப பேமெண்ட்ல பாரு, வேஜஸ் முடிஞ்சிருச்சு, பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு, சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இருக்கு சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் தான். சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் என்ன சொல்றான் பாரு. sundry expenses are paid in the month itself. இந்த sundry expenses சொல்லக்கூடியது இந்த சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் தான் சொல்றான். இங்க வந்து சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்திருக்கான், இங்க sundry expenses கொடுத்திருக்கான். நீ குழப்பிக்காத. sundry expenses இதர செலவுகள் என்னென்ன செலவு இருக்கும். இப்போ இந்த செலவு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வேற என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு செலவு தான் இருக்கு. அந்த செலவு என்ன பண்றாங்க, அந்தந்த மாசமே பே பண்ணிடுறேன்னு சொல்றோம். பிப்ரவரி மாசம்னா அந்த மாசமே கொடுத்துடணும், மார்ச்னா மார்ச் மாசமே கொடுத்துருவோம். அப்போ
ஏப்ரல் மே ஜூன் என்ன ஆகும்? ஏப்ரல் மாசம் அதே அமௌண்ட், மே மாசம் அதே அமௌண்ட், ஜூன் மாசம் அதே அமௌண்ட். அப்போ சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் போடுவோம். சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் போட்டுட்டு அந்தந்த மாசம் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். 5,000, 10,000, 6,000. விளங்கிடுச்சான்னு பாரு. 5,000, 10,000, 6,000. புரியுதா? இப்ப எல்லாமே போட்டாச்சு. என்னமா ஒன்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க அந்த சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ். சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ இங்க சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்கான்ல, அததான் வந்து சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் சொல்றான். அது வந்து அந்தந்த மாசமே பே பண்ணணும்னு சொல்றான். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்ட் இன் த மந்த் இட் செல்ஃப். அப்படின்னா என்ன மீனிங்னா, எந்த மாசத்துடைய சன்ட்ரி எக்ஸ்பென்ஸோ அதே மாசம் பே பண்ணிடுவோம். 7,000 ரூபாய் இது பிப்ரவரி மாசத்துடைய செலவு. 7,000 ரூபாய் பிப்ரவரி மாசம் செலவுனா 7,000 ரூபாய் பிப்ரவரி மாசமே கொடுத்தாகணும். மார்ச் மாசம் 9,000னா மார்ச்லயே கொடுத்தாகணும். ஏப்ரல்ல 5,000னா ஏப்ரல்ல 5,000 கொடுத்தாகணும். மே வந்து 10,000னா 10,000 கொடுத்தாகணும். ஜூன் 6,000னா 6,000 அதே மாசம் கொடுத்தாகணும். எந்த மாசத்துடைய செலவோ அந்த மாசம் அப்படியே கொடுத்தாகணும். அதனால ஏப்ரல் 5,000, மே 10,000, ஜூன் 6,000. ஸோ 5,000, 10,000, 6,000 அந்த அதே மாசத்துல அந்த அமௌண்ட் போட்டுட்டோம். விளங்கிடுச்சா? ஓகே. இப்போ சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாரு. அடுத்து இப்போ இங்க இது எல்லாமே இந்த டேபிளர் காலத்துல இருக்கக்கூடிய எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இங்க வந்திருக்கோம். இன்கம் டாக்ஸ் ₹20,000 பேயபிள் இன் ஜூன். ஜூன் இருக்கா? இருக்கு சார். அப்ப ஜூன் மாசம் மட்டும் அந்த இன்கம் டாக்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். இன்கம் டாக்ஸ் பெய்டுன்னு போட்டு ஜூன்ல நம்ம போடணும். இங்க வராது, இங்க வராது. அந்த 20,000 ஜூன்ல மட்டும்தான் வரும். ஏன்னா இங்க வந்து எப்ப பே பண்றேன்னு சொல்றான். இன்கம் டாக்ஸ் ₹20,000 பேயபிள் இன் ஜூன். விளங்கிடுச்சா? அடுத்தது டிவிடெண்ட் ₹12,000 பேயபிள் இன் ஜூன். அப்ப என்ன செய்யணும்? இது டிவிடெண்ட் எப்ப பே பண்றான்? ஜூன்ல சார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் வந்து டிவிடெண்ட் பெய்டுன்னு எழுதிட்டு எங்க போடணும்? ஜூன்ல போடணும். ஜூன்ல தானே பே பண்றோம். எந்த மாசம் செலவாகுதோ அந்த மாசத்துல போட்டுடணும். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் பாரு கீழே ஒண்ணு, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹2,000 received half yearly in March and September. மார்ச்ல ஒரு 2,000ம் செப்டம்பர்ல ஒரு 2,000 வருதுன்னு சொல்றான் வரவு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்றது பாரு, ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் தான் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த பீரியட்ல இது வருதான்னு பாரு. நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து ஏப்ரல், மே, ஜூன். இங்க அவன் கொடுத்திருக்கிறது வந்து மார்ச் அண்ட் செப்டம்பர் கொடுத்திருக்கான். அப்போ இத வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுத்திருக்கான். இது எங்கேயுமே வராது. நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து ஏப்ரல், மே, ஜூன் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். விளங்கிடுச்சா? நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து ஏப்ரல், மே, ஜூன் தான். இந்த இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வருது? மார்ச்லயும் செப்டம்பர்ல வருதுன்னு சொல்றான். இங்க மார்ச் காலம் இல்ல. மார்ச் காலம் இருந்ததுன்னா நம்ம போடலாம். மார்ச்சும் இல்ல, செப்டம்பரும் இல்ல, அதனால வராது. சோ அது எங்கேயுமே வராது. இந்த 2,000 வந்து எங்கேயுமே வராது. விளங்கிடுச்சா?
ஏதாவது உனக்கு விளங்கலன்னா சொல்லு, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் மறுபடியும். சார் புரியல சார். என்னம்மா? புரியல சார் லாஸ்ட். இதுவா? இன்கம் டேக்ஸ் வந்து. இன்கம் டாக்ஸ் புரியலையா? இன்கம் டாக்ஸ் வரவா செலவா? எக்ஸ்பென்ஸா இன்கம்மா? எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் தான் மைனஸ் பண்ணணும். எந்த மாசம் பே பண்றோமோ அந்த மாசம் நம்ம மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ் வந்து ஜூன் மாசம் பே பண்ணணும்னு சொல்றான். ஜூன் மாசத்துடைய ஜூனுடைய காலத்துல 20,000 மைனஸ்ல போட்டிருக்கேன் இன்கம் டாக்ஸ். அதே மாதிரி டிவிடெண்ட் வந்து ஜூன்ல தான் பே பண்றேன்னு சொல்றான். அதனால ஜூன் மாசம் மைனஸ்ல போட்டிருக்கேன். டிவிடெண்ட் பே பண்ணதுனால பேமெண்ட்னால இந்த மைனஸ்ல போட்டிருக்கேன். இதுவே ரிசீவ்டுனா பிளஸ்ல போட்டிருக்கேன், மேல ரெசிப்ட்ல போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? எல்லாமே கீழே சார். பேமெண்ட் எல்லாமே கீழே. ஆமா, பேமெண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணணும். டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ண கூடாது சார். டோட்டல் இருந்து தான். இப்ப என்ன பண்ணுவோம்னா இதை டோட்டல் போட்டுட்டு இந்த ரிசிப்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். இதுல 1,59,500 ரிசிப்ட் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றா மைனஸ் பண்றதுக்கு பதிலா இதை மொத்தமா ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் என்னமா? ஆன்சர் என்ன சார்? ப்ராஃபிட் இல்ல க்ளோசிங் பேலன்ஸ். இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். இங்க நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ். என்னமா? நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ். ஒவ்வொருத்தரா கேளுங்க. அஸ்கர் கேட்டுல மியூட் பண்ணிக்கோ. அஸ்கர் மியூட் பண்ணியாச்சா? அப்ப ஹாஃபில் கேளு. டிவிடெண்ட் எவ்வளவு சார்? என்னமா? அந்த லாஸ்ட் இன்கம் டாக்ஸ் கீழ என்னமோ ஒன்னு போட்டுருக்கீங்க. டிவிடெண்ட் இத கொடுத்துட்டாரு. ஏய், பாதி கேட்டு முடிச்சுட்டா எப்படிடா? முழுசா வந்து கேளுடா. மியூட் பண்ணிட்ட நீ. ஆன்ல வச்சு கேளு. அதான் சார், இந்த டிவிடெண்ட் 12,000 ரூபாய் பேபிள் இன் ஜூன். அது லெஸ் பண்ணணுமா? ஆமா, அது மைனஸ் பண்ணணும். டிவிடெண்ட் அப்படின்றது லாபத்துல இருக்கும். லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தை பிரிச்சு கொடுக்குறாங்களே, அதுதான் டிவிடெண்ட். நீ கொடுக்கறதுனால அதை மைனஸ் பண்ணணும். அது ஜூன் மாசம் கொடுக்கறதுனால ஜூன்ல போடுறோம். சப்போஸ் அது மே மாசம் கொடுக்கறான்னு சொன்னா மேல போடுவோம். ஓகே சார், ஓகே. ஏப்ரல் மாசம் கொடுத்தா ஏப்ரல்ல போடுவோம். அடுத்தது இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,000 வருதுன்னு சொல்றான். மார்ச்ல ஒரு 2,000, செப்டம்பர்ல ஒரு 2,000 வருதுன்னு சொல்றான். மார்ச்சும் நம்மகிட்ட இல்ல, காலத்துல மார்ச் இல்ல. ஏப்ரல், மே, ஜூன் தான் இருக்கு. மார்ச்சும் இல்ல, செப்டம்பரும் இல்ல. அதனால அதை போட தேவையில்லை. இந்த 2,000 எங்கேயுமே போட தேவையில்லை. விளங்கிடுச்சா? சார் சப்ளைனா சேல்ஸா? சாரி, சப்ளைனா சேல்ஸா? ஆமா, மந்த் ஆஃப் சப்ளை இருக்கு. அதனால சேல்ஸ் இல்லம்மா. அதாவது உனக்கு சப்ளை பண்றான், நீ வந்து பர்ச்சேஸ் பண்ற. புரியுதா? உனக்கு யாரு சப்ளை பண்றானோ அவன் உனக்கு வந்து கிரெடிட்டார். அப்போ நீ பர்ச்சேஸ் பண்றேன்னு அர்த்தம். விளங்கிடுச்சா? இங்கதான் வந்து பர்ச்சேசிங் கிளியரா கொடுத்துட்டானே. கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு இன் த மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை. அவன் எப்ப உனக்கு சப்ளை பண்றானோ அந்த மாசத்துடைய அடுத்த மாசம் தான் நான் உனக்கு பேமெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் இங்க வந்து குறிக்குது. இங்க வந்து that is the meaning for that. If you are purchasing for this month, you'll be paying the creditors in the following month. That's where here it is mentioned the month of supply, following the month of supply. If you are supplying material to this month, I will pay money the next month following the supply of the month. If you paid, if you have received, if I receive the material this month, I will be paying the money next month.
கிளியர் ஆயிடுச்சா? வேற யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப நம்ம க்ளோசிங்க்கு வரோம். டவுட் இருந்தா கேட்கலாம். சோ க்ளோசிங் வரும்போது சார் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் மட்டும் எப்படி சார் நீங்க எடுத்துறீங்க? அது மட்டும் அந்த கிளாஸ் நான் வரல இப்போ. நீ நடுவுல வந்திருக்கியா இர்ஃபானு? ஆமா சார். ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கு பாரு, கடைசியா கொடுத்திருக்கான் பாரு. இருக்கா? இருக்கு சார். இந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க போடுறோம். இல்லைங்கறிச்சா? ஓகே சார். இப்ப இத ஆட் பண்ணி இங்க போட்டுட்டோம். இப்போ இத ஆட் பண்ணி CA இருக்குல அது. சாரி, வேஜஸ் C வேற A வேற இருக்கு. ஆமா, நீ கவனிக்கலையோ? லேட்டா வந்தியோ? இல்ல சார், அது நெட் கம்மியாச்சு. அப்போ இது கரண்ட், இது அரியர். அரியர் வந்து 20%, கரண்ட் வந்து 80%. ஓகே, இங்க கொடுக்குறான் இல்லையா, அவன் இங்க கொடுத்துருக்கான் 20% ஆர் பெய்ட் இன் அரியர்ஸ் இன் த ஃபாலோயிங் மந்த். அப்போ 20% பெய்ட் இன் அரியர்ஸ்னா 80% நீ வந்து அதே மாசம் பே பண்ணிடுற, 20% தான் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ற. அப்போ வேஜஸ் வந்து 10,000ல 80% 8,000 அதே மாசம் பே பண்ணிடுவேன். 2,000 வந்து அடுத்த மாசம் பே பண்ணுவேன். அதே மாதிரி 12,000ல 80% அதே மாசமும் 20% அதுக்கு அடுத்த மாசம் பே பண்ணுவேன். 8,000ல 80% அதே மந்த் பே பண்ணிடுவேன். 20% வந்து அதுக்கு அடுத்த மாசம் பே பண்ணுவேன். மேல 80% அதே மாசம் பே பண்ணிடுவேன். 20% அதுக்கு அடுத்த மாசம் பே பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் 20% நம்ம வந்து அடுத்த மாசம் பே பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து இங்க கரண்ட் அரியர்ஸ்னு போட்டிருக்கோம். இல்ல சார், 2,400 வந்து ப்ரீவியஸ் மந்தோடைய பேமெண்ட், 6,400 வந்து இந்த மாசத்தோட பேமெண்ட். பேமெண்ட் ஆஃப் கேஷ் எல்லாம் வந்துட்டேன் சார். நான் தெரிஞ்சிச்சு. புரியல? அந்த பேமெண்ட் ஆஃப் கேஷ்லாம் வந்துட்டேன் அதுக்குள்ளே நான். ஆனா ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் வரல. அது கேஷ் சேல்ஸ், இந்த ரிசிப்ட்ஸ் ஆஃப் கேஷ் ஆட் போட்டிருக்கீங்க, அது கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ், அதெல்லாம் நான் கவனிக்கல, நான் வரல ஆக்சுவலி. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ண இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போட்டுறேன் உனக்கு குரூப்ல, நீ பாத்துக்கோ. தேங்க்யூ சார். எத்தனை வாட்டி வேணும்னாலும் ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கோ. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா கூகுள் மீட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ போட்டிருக்கேன், அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியாது. வந்துரும், இன்ஷால்லா வந்துரும், நான் போட்டுறேன். தேங்க்யூ சார். சரி, இப்போ அடுத்தது பாருங்க, இந்த பேமெண்ட் ஆஃப் கேஷ் இருக்கு இல்லையா, இத மொத்தமா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இதுல இருந்து 1,59,000 இது வந்து ரிசிப்ட் ஆஃப் கேஷ், உனக்கு இன்கம். இது வந்து எக்ஸ்பென்சஸ். இந்த இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவுன்னு வரும். அதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். என்னது? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். அது வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இதோடைய டோட்டல் போட்டுப்போம். இதோடைய டோட்டல் போட்டு ஒரேடியா மைனஸ் பண்ணிப்போம். ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணா லேட் ஆகும். ஸோ அதனால என்ன செய்யறோம், இதை அப்படியே ஆட் பண்ணி டோட்டல் போட்டுக்கோ. சரி, இது டோட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். டோட்டல் பேமெண்ட் சொல்லி இது இங்க டோட்டல் போட்டுக்கலாம். சரியா? டோட்டல் போட்டுக்கிட்டு இதோட டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பாரு. 1,11,800 சார். 1,11,800. இதோடைய டோட்டல் போட்டுக்கோ. 1,19,600. 19,600. அடுத்த டோட்டல்
1,49,400. 1,49,400. சார் இப்போ ஃபர்ஸ்ட் இது டோட்டல் பாத்துக்கோ. இந்த வரவு எவ்வளவு இருக்குன்னா, இன்கம் எவ்வளவு இருக்கு? 159,500 இருக்கு. இதுல இருந்து இத மைனஸ் பண்ணு. மைனஸ் பண்ணா க்ளோசிங் பேலன்ஸ் பிளஸ்ஸா மைனஸான்னு பாரு. 4,47,000. சார் மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன் உனக்கு. அதாவது இந்த அமௌண்ட்ல இருந்து, அதாவது இந்த அமௌண்ட்ல இருந்து, இது ரெசிப்ட் கரெக்டா? இந்த ரெசிப்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 47,700. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். அது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் 47,700. 47,700. இது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். எந்த மாசத்தோடையது? ஏப்ரல் மாசத்தோடைய க்ளோசிங் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏப்ரல் மாசத்தோடைய க்ளோசிங் தான் மே மாசத்துக்கு ஓபனிங் பேலன்ஸ். அப்போ ஏப்ரல் மாசத்துடைய க்ளோசிங் அப்படியே எடுத்துட்டு போய் மே மாசத்துல போடுறோம். 47,700 விளங்கிடுச்சான்னு பாரு. இப்போ மே மாசத்துடைய ரெசிப்டோடைய டோட்டல் இப்ப போடு. இப்ப போடலாம். போட்டுட்டு இப்போ ஏப்ரல் மாசத்துக்கு எப்படி க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோமோ இந்த டோட்டல் இருந்து இந்த டோட்டலை மைனஸ் பண்ணா உனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வரும். அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் ஜூன் மாசத்துல போடணும். அதுக்கப்புறம் அதோடைய டோட்டல் இங்க போட்டுட்டு அந்த டோட்டல் இருந்து மறுபடியும் இந்த டோட்டல மைனஸ் பண்ணணும். பேமெண்ட் மைனஸ் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப பிளஸ்ல வந்திருக்கு. மைனஸ்ல வந்தா ஓவர் டிராஃப்ட் ஓடி பேலன்ஸ் போடணும். மைனஸ்ல அமௌண்ட் போட்டுட்டு ஓடின்னு போடணும், ஓவர் டிராஃப்ட்னு போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரவை விட செலவு ஜாஸ்தியா இருக்கு, அந்த செலவை மீட் பண்றதுக்காக நீ வந்து கடன் வாங்குற அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இப்ப இதோடைய டோட்டல் போட்டேன்னா 149,300 வருது. சோ இந்த 149,300ல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 29,700 வருது. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். எந்த மாசத்தோடைய க்ளோசிங் பேலன்ஸ்? மே மாசத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் ஜூன் மாசத்துக்கு ஓபனிங் பேலன்ஸ். அப்ப அப்படியே எடுத்துட்டு போய் ஜூன்ல 29,700. இப்போ இதோடைய டோட்டல் போடு. ஜூன் மாசத்துடைய டோட்டல் போடு. 21,900. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணு? இத மைனஸ் பண்ணு. -27,500. மைனஸ்ல வருது பாத்தியா? இப்ப இங்கெல்லாம் பிளஸ் தான் வந்தது, இங்க பிளஸ்ல வந்தது, இங்க பிளஸ்ல வந்தது. இப்ப மைனஸ்ல வந்தா என்ன சொன்னேன்? ஓடின்னு சொன்னேன். மைனஸ்ல வந்தா ஓடி. -27,500 ஓடி. ஓடினா ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்னா கடன் வாங்குற, பேங்க்ல கடன் வாங்குறேன்னு அர்த்தம். ஓவர் டிராஃப்ட்னா வரவை விட செலவு ஜாஸ்தியா இருக்கு. இதுதான் கேஷ் பட்ஜெட். விளங்கிடுச்சா? எங்கேயாவது டவுட் இருந்ததுன்னா நான் அனுப்பக்கூடிய வீடியோ மறுபடியும் பாரு. ஓகே, பார்த்தேன்னா புரியல. 15 மார்க் क्वेश्चन. 15 மார்க். ஆமா, 15 மார்க் क्वेश्चन தான். 15 மார்க்ல வரக்கூடிய இதுதான் இது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதே மாதிரி வருமானா இதே மாதிரி வரலாம். இங்க கொஞ்சம் சேஞ்சஸ் கூட வரலாம். இப்போ மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளைன்னு இருக்கு இல்லையா? இங்க வந்து ஃபாலோயிங் மந்த்னு வராம 2 monthsனு வரலாம், இல்ல 3 monthsனு வரலாம். ஓகே, இங்க 10%க்கு பதிலா 20% வரலாம். பேலன்ஸ் ஈக்குவலி இன் 2 monthsக்கு பதிலா 4 months இல்ல 3 monthsனு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தான்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது வந்து கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட் புரிஞ்சுச்சா? இப்போ கேஷ் பட்ஜெட்டுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய 15 மார்க்ஸ் வந்து ஹலோ
சார் இப்ப இந்த ஓவர் டிராஃப்ட் வந்து மே ஜூன் ஆகிறதுக்கு பதில் மேல இருந்துச்சு என்ன சார் பண்ணிருப்பாங்க? இது சார் இதே 27,500 வந்து இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இத வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மைனஸ்னு வச்சுக்கோ. இங்க ஓடி போட்டுருவோமா? இந்த பேலன்ஸ் தான் வந்து அடுத்த மாசத்துக்கு போகும் இல்லையா? இந்த பேலன்ஸ் தான் அடுத்த மாசத்துக்கு போகும். இங்க நம்ம மைனஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே. மைனஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இத ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 3 ஆட் பண்ணுவேன். இத மட்டும் என்ன செய்வேன்? மைனஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். மைனஸ் பண்ணி ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். புரிஞ்சிருச்சா? புரியுது சார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளு. நான் அடுத்த ஒரு பட்ஜெட் போட போறேன். ஃபிளெக்சிபிள் சார் ஓப்பனிங் பேலன்ஸே மைனஸ் கொடுத்தா மைனஸ்ல இங்க மைனஸ்னு போட்டு 40,000 போட்டுடணும். அது எப்படி கொடுப்பான்னா ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் பண்ணலாம் இல்லையா? கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்திருந்தான்? 40,000 கொடுத்திருந்தால இங்க மைனஸ் 40 கொடுக்க மாட்டான். ஓடி பேலன்ஸ் சொல்லுவான். என்ன பேலன்ஸ்? 40,000. ஓடி பேலன்ஸ் சொல்லுவான். 40,000 ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் சொல்லுவான். ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க போடும்போது மைனஸ். அடுத்தது போலாமா? இதுல டவுட் இருந்தா கேளு. சொல்லுப்பா. ஜூனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரெட் கலர்ல போட்டீங்க, அதை மைனஸ் பண்ணணுமா? ஜூன்லயா? இங்கே ஜூலை மேல வந்து ஜூனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் சொல்றியா? ஜூனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்றியா? ஜூனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் கலர்ல போட்டுக்கிறீங்க, பிளஸ்ல தானே இருக்கு. அது மைனஸ் பண்ணணுமான்னு கேட்டேன். ஓகே சார், ஓகே சார். தம்பி, நான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ்ல தான் போட்டிருக்கேன். மைனஸ்ல ஒரு வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லு, அவ்வளவுதான். ஏன்னா ஆஃப் பண்ணி பேசணும்னா கேட்காது, ஆன்ல வச்சு. புரியுதா? இப்ப ஜூன் மாசத்துடைய க்ளோசிங் பேலன்ஸ் மைனஸ் வந்ததா க்ளோசிங். இப்ப நீ அடுத்த ஒன்னு ப்ரிப்பேர் பண்ற, ஜூலைக்கு நீ ப்ரிப்பேர் பண்றன்னா இந்த மைனஸ் பேலன்ஸ் வச்சுதான் போடணும். ஓகேவா சார்? இன்னொரு பேஜ்ல ஏதோ எழுதுனீங்க. சாரி, இதோட ஃப்ரண்ட் பேஜ்ல ஏதோ எழுதுனீங்க சார், அது என்னது? இதுவா? லெஃப்ட் சைடு கேஷ் பட்ஜெட் எழுத முன்னாடி இன்னொரு பேஜ்ல ஏதோ எழுதுனீங்க. அது டேபிளர் காலம் போட்டோம். கால்குலேஷன் இருக்கு இல்லையா, சேல்ஸ் கலெக்ஷன் கால்குலேஷன் இருக்கு இல்லையா, இந்த கால்குலேஷனுக்காக இந்த டேபிளர் காலம் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த வேஜஸ்க்காக டேபிளர் காலம் போட்டோம், உனக்கு புரியறதுக்காக. இது வர்க்கிங் நோட் இது. ஓகே. நீ இத ரஃப் ஏரியாலயும் இது காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ரஃப்லயும் போட்டு நீ இந்த அமௌண்ட்டை போட்டு காமிக்கலாம். புக்ல வந்து அவன் வர்க்கிங் நோட்ல தான் காமிச்சிருக்கான். புக்ல வந்து வர்க்கிங் நோட் கால்குலேஷன் சொல்லி தான் காமிச்சிருக்கான். ஓகே, இது எல்லாமே கிரெடிட் சேல்ஸ்ல வரும். இதெல்லாம் கிரெடிட் சேல்ஸ், இதுதான் கேஷ் சேல்ஸ். அந்த மாசம் காசு வருதுல, அதுதான் கேஷ் சேல்ஸ். இது எல்லாமே அடுத்த மாசம் வரும் இல்லையா, அதெல்லாம் கிரெடிட் சேல்ஸ். சோ ஏப்ரல் மாசம் கிரெடிட் சேல்ஸ், மே மாசத்தோட கிரெடிட் சேல்ஸ், ஜூன் மாசத்தோட கிரெடிட் சேல்ஸ். கிளியரா? ஓகே. அடுத்த இதுக்கு போலாமா? இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஏன்னா வந்து பட்ஜெட்னால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்டே பண்றவங்க இல்ல போறவங்க சொல்லிட்டு போங்க. அப்படியே போயிட்டீங்கன்னா, எல்லாரும் போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்பயாவது தான் போய் பார்ப்பேன் இருக்கியா இல்லையான்னு. நீ ஓபன் பண்ணி பேசினா, மைக் ஆன் பண்ணி பேசினா எனக்கு தெரியும். ஓகேவா? சரி,
இப்போ அடுத்தது அடுத்த டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த இதோடைய நான் சொல்யூஷனோட போட்டு எனக்கு இலஸ்ட்ரேஷன் தானே பாக்குறோம், சொல்யூஷனோட போடலான்னு இருக்கேன். சரியா? அடுத்தது வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் நம்ம பார்க்க போறோம். ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் பாரு இப்படிதான் கொடுத்திருப்போம். டிரா அப் a flexible budget for production at 75%, 100% capacity on the following basis of the following data for 50% activity. இப்போ இங்க கொடுத்திருக்கான் இல்லையா, இந்த டேட்டா கொடுத்திருக்கான் இல்லையா, இது எல்லாமே 50% ஆக்டிவிட்டிக்கான டேட்டா கொடுத்திருக்கான். இப்போ நமக்கு பட்ஜெட் வந்து 75%க்கும் 100%க்கும் ப்ரிப்பேர் பண்ண சொல்றான். அப்ப நம்ம காலம் போடும்போது நம்ம 3 காலம் போடுவோம். ஒன்னு 50% கெப்பாசிட்டி ஒன்னு போடுவோம், 2 75% கெப்பாசிட்டி போடுவோம், 3 100% கெப்பாசிட்டி போடுவோம். அப்போ இந்த 50% கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு பேஸ் பட்ஜெட். இதுதான் பேஸா வச்சுக்கிட்டு 75%ம் 100%ம் இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே ரைட்டா? இப்ப இதை எப்படி போடுறாங்கன்னு பாரு. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். என்னது? ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிடுறோம். ஓகே, எழுதிட்டு இப்போ இதுல நான் 3 இது சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 50% ஒன்னு, 75% ஒன்னு, 100% ஒன்னு. இப்போ இது 50%, இது 75%, இது 100%. இது எல்லாமே என்னது? கெப்பாசிட்டி லெவல். அதாவது 50% கெப்பாசிட்டி, 75% கெப்பாசிட்டி, 100% கெப்பாசிட்டி. ரைட்டா? இப்போ இது வந்து பர்டிகுலர்ஸ். புரிஞ்சிருச்சா? இப்போ நமக்கு இந்த 50% கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த டேட்டா, இதை அப்படியே முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இந்த 50% கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அப்படியே இந்த டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரியா? நம்ம போன செமஸ்டர் படிச்ச பிரைம் இதுக்கு படிச்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சோம் பாரு, காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட் கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவோம்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இதை 3த்தையும் ஆட் பண்ணா பிரைம் காஸ்ட் வரும். அது மாதிரி இங்க மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கோம். இதை 3த்தையும் ஆட் பண்ணி பிரைம் காஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். ரைட்டா? இப்போ 50% ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பாரு, 1000 யூனிட்ஸ். அப்போ 50% கெப்பாசிட்டி 1000 யூனிட்ஸ். இது எவ்வளவு யூனிட்ஸ்? 1000 யூனிட்ஸ். சார் 50% கெப்பாசிட்டிக்கு 1000 யூனிட்ஸ்னா 75%க்கு எவ்வளவு வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1500. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 75 into 1000 divided by 50. கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்றியா? 1500 units. 1500 வருதா? கரெக்டா? எல்லாருக்கும் வருதா? 1500. அப்போ 75% கெப்பாசிட்டினா 1500. அப்போ 100% கெப்பாசிட்டி எவ்வளவு வரும்? 50%க்கு 1000னா 100%க்கு 2000 வரும். கரெக்டா? அப்போ 1500 75% கெப்பாசிட்டிக்கு 1500 யூனிட்ஸ், 100% கெப்பாசிட்டிக்கு 2000 யூனிட்ஸ். இப்ப எழுதியாச்சா? இப்ப யூனிட்ஸே எழுதியாச்சு. நம்மகிட்ட இருந்தது இது மட்டும்தான். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 75 கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கோம், 100க்கு கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே,
இப்ப அடுத்தது பாரு, நான் சொன்னேன் இல்லையா 50% கெப்பாசிட்டி ஏற்கனவே கொடுத்துருக்கான். என்னென்ன கொடுத்துருக்கான்? எல்லாமே கொடுத்துருக்கான். பர் யூனிட் கொடுத்துருக்கான். சோ என்ன பண்ணணும், இங்க பர் யூனிட் டோட்டல் கொடுத்ததுனால நம்ம 2 காலம் போட்டுக்கணும். ஒன்னு வந்து பர் யூனிட் காலம், இன்னொன்னு வந்து டோட்டல் காலம். எல்லாத்துலயும் பர் யூனிட் டோட்டல், பர் யூனிட் டோட்டல், பர் யூனிட் டோட்டல். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இருக்கு. பர் யூனிட் எவ்வளோ? 100. மெட்டீரியல் பர் யூனிட் 100. முதல்ல என்ன எழுதணும்? மெட்டீரியல் பர் யூனிட் 100. டோட்டல்ல என்ன பண்ணணும்? 100 into 1000. ஒரு யூனிட்டுக்கு 100 rupees. எத்தனை யூனிட்? 50% கெப்பாசிட்டியில 1000 யூனிட்ஸ். அப்ப 100 into 1000 எவ்வளவு வரும்? 1 lakh. புரியுதான்னு பாரு. அதுக்கு அடுத்தது பாரு, லேபர் 50 rupees per unit. லேபர் 50 rupees per unit. டோட்டல் எவ்வளவு வரும்? 50 into 1000, 50,000. நெக்ஸ்ட் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் 10 rupees. 10 rupees. 10 into 1000, 10,000. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரைம் காஸ்ட் கிடைக்கும். இது வந்து பிரைம் காஸ்ட். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணணும். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் இங்க போடணும். தரசா மூச்சு. So 150, 160, 160. இங்க வந்து 1,60,000. புரிஞ்சுச்சான்னு பாரு. இப்போ கொஸ்டின் மட்டும் தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற டேட்டாவை தான் நம்ம இங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேட்டா இப்ப இதை வச்சுதான் இதை கண்டுபிடிக்கணும். இதை வச்சுதான் இந்த செகண்ட் இதுவும் கண்டுபிடிக்கணும். 75%க்கும் இதை வச்சுதான் கண்டுபிடிப்போம். 100%க்கும் இதை வச்சுதான் கண்டுபிடிப்போம். எப்படி வந்து நம்ம இந்த யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி மத்ததெல்லாம் கண்டுபிடிப்போம். ரொம்ப சிம்பிள் தான் அது. யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன். இப்ப பாரு, பர் யூனிட் 100 ரூபாய். சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. இங்கேயும் 100 தான், இங்கேயும் 100 தான், இங்கேயும் 50, இங்கேயும் 50, இங்கேயும் 10, இங்கேயும் 10. ரைட்டா? இப்ப டோட்டல் போடும்போது என்ன பண்ணுவோம்? 100 into 1500, 50 into 1500, 10 into 1500. அப்ப என்ன பண்ணும்? இதையும் இதால மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். புரியுதா? So 100 into 1500 எவ்வளோ? 1,50,000. So 50 into 1500, 75,000. 10 into 1500, 15,000. இப்ப இங்க வரும்போது 100 into 2,000, 2 lakhs. 50 into 2,000, 1 lakh. 10 into 2,000, 20,000. இப்ப இங்க என்ன செஞ்சோம்? இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க டோட்டல் போட்டோம். இதை ஆட் பண்ணி இங்க டோட்டல் போட்டோம். அதே மாதிரி இதை ஆட் பண்ணி இங்க டோட்டல், இதை ஆட் பண்ணி இங்க டோட்டல். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டோட்டல் போட்டுக்கணும். பிரைம் காஸ்ட் கால்குலேட் பண்ணி இது 160 தான் வரும். இங்கே 160 தான் வரும். இங்க வந்து வரும் 2,40,000 வரும். இங்கே 3,20,000. பிரைம் காஸ்ட் முடிஞ்சிருச்சா? பிரைம் காஸ்ட் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது பாரு, கொஸ்டின்ல பாரு, இந்த 3 விஷயம் நம்ம போட்டுட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் போன் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன்பா.
சார் மியூட்ல இருக்கு சார். தம்பி ஃபோன் பேசிட்டு இருக்கேன், ஒரு 2 நிமிஷம்பா.
சாரிம்மா, ஒரு ஃபோன் கால் அவாய்ட் பண்ண முடியல. சரி, இப்போ பாரு, இப்போ மெட்டீரியல்ஸ் போட்டாச்சு, லேபர் போட்டாச்சு, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு. அது அடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பாரு, 50% ஃபிக்ஸ்டுன்னு சொல்றான். 40,000ல 50% ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னா 50% வேரியபிள். இந்த ஃபிக்ஸ்டுன்னு சொல்றான் பாத்தியா, அது 50%க்கும் அதே அமௌண்ட் தான், 75%க்கும் அதே அமௌண்ட் தான், 100%க்கும் அதே அமௌண்ட் தான். ஏன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் பொறுத்தவரை ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்னு வச்சுக்கோ, ரெண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட். சார், நான் வந்து ஒரு மாசம் வந்து 100 யூனிட் வித்திருக்கேன், அப்பவும் எனக்கு வந்து ரெண்ட் நான் எவ்வளவு கட்டணும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 ரெண்ட் கட்டணும்னு வச்சுக்கோயேன். நான் 100 யூனிட் வித்தாலும் 15,000 தான் கட்டணும். நான் 1000 யூனிட் வித்தாலும் 15,000 தான். நான் சுத்தமா எந்த யூனிட் விற்கலைனாலும் அப்பவும் 15,000 கட்டணும். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. வேரியபிள் அப்படின்றது மாறும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றது மாறாது, வேரியபிள் காஸ்ட் வந்து மாறும். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு 40,000 அப்படின்னா இப்போ 50% ஃபிக்ஸ்டுன்னு சொல்றான். அப்போ 50,000ல 40,000ல 50% எவ்வளோ? 20,000 ரூபாய். அட்மின் எக்ஸ்பென்ஸ் वेरिएबल डाल चुप को वो है देख बैग में है देख वो निकाल को डाल वेरिएबल சார் சாரிம்மா, கட் ஆயிடுச்சு, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, ஷேரிங்கும் இதாயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் அப்படிங்க, நான் ஷேர் பண்றேன்.
ஓகே கவனி. ஓகே, so 50% fixed, 50% variable, 50% fixed வந்து 20,000 கால்குலேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% கெபாசிட்டிக்கும் அதே 20,000 தான், 75% இருந்தாலும் அதே 20,000 தான், 100% இருந்தாலும் அதே 20,000 தான். அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து மாறவே மாறாது. பிக்சடை வந்து பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 20,000 தான் வரும், இங்கேயும் 20,000 தான் வரும். விளங்கிடுச்சான்னு பாரு. புரியலன்னா கேளு. மொத்தம் வந்து 40,000, அதுல வந்து 50% பிக்ஸ்டு, 50% வேரியபிள் சொல்றான். இது 50% அப்படின்றது 20,000, பிக்ஸ்டு வந்து 20,000, வேரியபிள் வந்து 20,000 போட்டாச்சு. 40,000 20 பிரிச்சாச்சு. பிக்ஸ்டு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது 50% கெப்பாசிட்டியா இருக்கும் போதும் அதே 20,000 தான். நான் சொன்னேன் இல்லையா, ரெண்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ரெண்ட் நீ 1000 யூனிட் சேல் பண்ணாலும் 15,000 கட்டணும், 100 யூனிட் சேல் பண்ணாலும் 15,000 தான். சேலே பண்ணலைன்னா கூட ரெண்ட் 15,000 கட்டி ஆகணும். அப்போ இந்த 20,000 வந்து மாறவே மாறாது, பிக்சடு அப்படின்றதுனால இது இங்கேயும் 20,000 தான், இங்கேயும் 20,000 தான், இங்கேயும் 20,000 தான். டோட்டல் அமௌண்ட் வந்து மாறாது. புரியுதா? பிக்சடு காஸ்ட், எந்த பிக்சடு காஸ்டா இருந்தாலும் டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் அமௌண்ட் மாறாது. ஆனா பர் யூனிட் மாறும். இங்க போடுறோம் இல்லையா பர் யூனிட், இங்க 20,000 20 ரூபான்னா இங்க வேற வரும், இங்க வேற வரும். புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது சார். சாரி திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார். பிக்சடு காஸ்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் காலம்ல போடக்கூடிய அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து மாறாது. 50%க்கும் அதே அமௌண்ட் தான் வரும், 75% கெப்பாசிட்டிக்கும் அதே அமௌண்ட் தான், 100% கெப்பாசிட்டிக்கும் அதே அமௌண்ட் தான். இங்க இப்போ 110% போடுறோம் இல்ல 101% போடுறோம்னு வச்சுக்கோயேன், அப்போதான் இந்த பிக்சடு காஸ்ட் மாறும். அப் டு 100% கெப்பாசிட்டி இந்த பிக்சடு காஸ்ட் ரிமைன் பிக்சடு, பிக்சடு காஸ்ட் மாறாது. புரியுதா? ஓகே. ஆனா பர் யூனிட் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க பிக்சடு காஸ்ட்ல மாறும். இங்க 20 ரூபான்னா இங்க 20 ரூபா இருக்காது, இங்கே வந்து மாறும். பர் யூனிட் காஸ்ட் மாறும். எப்படின்ற பாரு. இப்போ இதோடைய பர் யூனிட் காஸ்ட் கால்குலேட் பண்ணி 20,000 டிவைடட் பை 1500 எவ்வளவு வரும்? 13.3 சார். 13.3. அப்ப பாரு, பர் யூனிட் காஸ்ட், பிக்சடு காஸ்ட், பிக்சடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் உடைய பர் யூனிட் காஸ்ட் பாரு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 20, செகண்ட் ஒனுக்கு 13.5, இப்போ தேர்ட் ஒனுக்கு 20,000 டிவைடட் பை 2,000, 10 rupees. கரெக்டா? புரியுதான்னு பாரு. புரியலன்னா கேளு. சார் 20,000 அப்படின்ற அமௌண்ட் வந்து பிக்சடு காஸ்ட்ல எல்லாத்துக்கும் 20,000 தான். ஆனா பர் யூனிட் பாரு, இங்க 20, இங்க 13.30, இங்க 10 ரூபாய் மாறுதா? பர் யூனிட் காஸ்ட், பிக்சடு காஸ்ட்ல பர் யூனிட் காஸ்ட் மாறும், பிக்சடு அமௌண்ட் வந்து மாறாது. அமௌண்ட் வந்து பிக்சடு, ஆனா பர் யூனிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து மாறும். இங்க 20 ரூபான்னா இங்க 13 ரூபா, இங்க 10 ரூபா ஆகும். ஆனா அதே 20,000 20,000 20,000 தான். பிக்சடு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் பிக்சடு தான். விளங்கிடுச்சான்னு பாரு. புரிஞ்சிருச்சுன்னா சொல்லு, புரியலன்னா சொல்லு. சார் அடுத்தது பாரு, வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிக்சடு காஸ்ட்க்கு நான் என்ன சொன்னேன், யாராவது ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. பிக்சடு காஸ்ட்க்கு நான் என்ன சொன்னேன், யாராவது ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. சார் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா டோட்டல் மாறாது, பெர் யூனிட் மாறுமா சார்? ஆமா கரெக்ட். யார் சொன்னது? அது இர்ஃபானா? கரெக்ட் இர்ஃபான். பிக்சடு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மாறாது, பர் யூனிட் மட்டும் மாறும். வேரியபிள் காஸ்ட்ல அப்படியே உல்டா, பர் யூனிட் மாறவே மாறாது. இங்க 20னா இங்கேயும் 20 தான், இங்கேயும் 20 தான்.
புரியுதா? புரியுதா? வேரியபிள் பொறுத்த வரைக்கும் இங்க பர் யூனிட் வந்து சேமா இருக்கும். பிக்சட்ல பர் யூனிட் வந்து மாறும். டோட்டல் வந்து சேமா இருக்கும். இங்க வந்து டோட்டல் வந்து சேமா இருக்காது. இங்க 20,000னா இங்க வேற அமௌண்ட் வரும். 20 × 1500 மல்டிப்ளை பண்ணு. 30,000. 30,000. 20 × 2000 40,000. 40,000. அப்ப பாரு பர் யூனிட் சேமா இருக்கு. வேரியபிள் என்ன இருக்கு? பர் யூனிட் சேமா இருக்கு. ஆனா டோட்டல் அமௌண்ட் பாரு, இங்க 20, இங்க 30, இங்க 40. அப்ப வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் சேமா இருக்கும், டோட்டல் வந்து மாறும். பிக்சட் காஸ்ட்ல எப்படி? டோட்டல் சேமா இருக்கும், பர் யூனிட் என்ன ஆகும்? மாறும். விளங்கிருச்சா? இது தெரிஞ்சிருச்சுன்னா 90% ஆஃப் ஃபிக்ஸ்டு ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ஓவர். நீங்க 13.3 எப்படி பண்ணீங்க? சாரி, 13.3 per unit எதுல இருந்து டிவைட் பண்ணீங்க? இங்க எவ்வளவு இருக்கு அமௌண்ட்? 20,000 எவ்வளவு யூனிட்டுக்கு? divide by 15. அவ்வளவுதான். 20,000 divided by 1,500. 20,000 divided by 2,000. 2,000. 10 rupees. இங்க 13 rupees 30 paise. Okay. Clear-ஆ? Clear-ஆ? Administrative expenses, variable, fixed முடிஞ்சிருச்சா? இப்போ இதை ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துரும். இதை ஆட் பண்ணா என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ இதை ஆட் பண்ணு, மூணுத்தையும் ஆட் பண்ணு. 160, 20, 20. சார். அதே மாதிரி இந்த டோட்டல், இது மொத்தமா டோட்டல் போட்டு இங்க அமௌண்ட் போடு. அதே மாதிரி எல்லா இதுவும் டோட்டல் போட்டு அமௌண்ட் எழுது. இங்க 160 plus 20 plus 20 2 lakh. இங்க 160 plus 20 plus 13.5 13.3 193.33. 193.3 தான் இருக்கு. 33 நம்ம ஒரு நம்பர் தான் எடுத்திருக்கோம். டிவைட் பண்ணும்போது ரெண்டு நம்பர் வந்ததுன்னா 33. ஓகே. 2,40,000 plus 30 plus 20 290. 290. 160 plus 20 plus 10 190. இத ஆட் பண்ணா 380. 320. 40 plus 20 380. இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாரு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்கு? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுல என்ன சொல்றான் பார், 60% ஃபிக்ஸ்டுன்னு சொல்றான். 50,000ல 60% ஃபிக்ஸ்டு. அப்போ 40% என்ன ஆகும்? வேரி ஆகும். 30,000 வருமா? எவ்வளவு வரும்? ஃபிக்ஸ்டு வந்து 30,000. வேரியபிள் எவ்வளோ? 50ல 30 போச்சுன்னா 20,000. புரியுதா எப்படி கால்குலேட் பண்ணோன்னு? இதுல 60% ஃபிக்ஸ்டுன்னு சொல்றான். இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், நான் இங்க எழுதிக்கிறேன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ். இதுல வந்து 60% ஃபிக்ஸ்டு எவ்வளோ? ஃபிக்ஸ்டு 60%. ரைட்டா? வேரியபிள் 40%. ரெண்டுத்தையும் சேர்த்தா 100 வரணும். 60 plus 40 is 100. இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு கால்குலேட் பண்ணிட்டோம்ல, எவ்வளவு வந்தது? 30,000. 50% கெப்பாசிட்டிலும் 30,000 தான், 75% கெப்பாசிட்டிலும் 30,000 தான், 100% கெப்பாசிட்டி 30,000 தான். அப்போ ஃபிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இங்க 30,000 நமக்கு தெரியும். ஃபிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும்
total amount remains same. கரெக்டா? இப்போ 40% வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கண்டுபிடிச்சோம், 20,000 கண்டுபிடிச்சோம். அதை இங்க போட்டுட்டு நீ இங்க என்ன பண்ண முடியாது, இதே 20,000 இங்கேயும் போட முடியாது. கரெக்டா? நீ வந்து பர் யூனிட் கால்குலேட் பண்ணிட்டு தான் போட முடியும். முதல்ல பிக்ஸ்டுக்கான பர் யூனிட் கால்குலேட் பண்ணு. 30,000 டிவைடட் பை 1000 எவ்வளோ? 30 ரைட்டா? இது 30,000 டிவைடட் பை 1500 20. 30,000 divided by 2,000 15 sir. 15. பாரு, fixed cost இது என்னது? fixed cost. total amount வந்து சேமா இருக்கு. total amount என்ன இருக்கு? சேமா இருக்கு. இங்கே 30,000, இங்கே 30,000, இங்கே 30,000. ஆனா per unit பாரு 30, 20, 15. ரைட்டா? இப்போ வேரியபிள் காஸ்ட் வருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய வேரியபிள் காஸ்ட் per unit கால்குலேட் பண்ணு. 20,000 divided by 1000 20. கரெக்டா? வேரியபிள் காஸ்ட் ரூல் என்ன? வேரியபிள் காஸ்ட் என்ன சொல்லும்? பர் யூனிட் சேமா இருக்கும். கரெக்டா? இங்க 20னா வேரியபிள் காஸ்ட் இங்கேயும் 20 தான், இங்கேயும் 20 தான். ஆனா டோட்டல் அமௌண்ட் வந்து மாறும். இங்க 20னா இங்க 20 வராது, இங்கேயும் 20,000 வராது. அப்ப இங்க கால்குலேட் பண்ணணும். 20 into 1500 20 into 1500 எவ்வளோ? 30,000 30,000 sir. ஆமா சார். 20 into 2000 20 into 2000 40,000 40,000. இப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டாச்சா? இப்போ வேற எதுவும் இல்ல, இதுதான் டோட்டல் காஸ்ட். ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தா நம்ம இது பண்ணலாம். எதுவுமே கொடுக்காதனால நம்ம டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணும். இதை மொத்தமா ஆட் பண்ணு. 200 plus 30 plus 20 250. இங்க 2,50,000. அடுத்தது 193.33 plus 20 plus 20 எவ்வளவு வரும்? 233.33. 290 plus 30 plus 30 3,50,000. நெக்ஸ்ட் இத மொத்தமா ஆட் பண்ணு. 190 plus 15 plus 20 225. அடுத்தது இத ஆட் பண்ணு. 380 plus 30 plus 40 450. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சம்ம முடிஞ்சிச்சு. நம்ம ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் உடைய சம்ம முடிச்சிட்டோம். இப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியணும்னா, கொடுத்திருக்க கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியணும். இங்க என்ன பர்சன்டேஜ் கொடுத்திருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு பட்ஜெட் கொடுத்திருப்பான். இங்க வந்து நமக்கு கொடுத்திருக்க பட்ஜெட் வந்து என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? 50% கெப்பாசிட்டி தான் இங்க வந்து நமக்கு கொடுத்திருக்கான். இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே 50%. நம்ம கால்குலேட் பண்றது 75% 100% தான் கால்குலேட் பண்றோம். அதுக்கு தான் நம்ம 50% முதல்ல எழுதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் 75, அதுக்கப்புறம் வந்து 100% வந்து கால்குலேட் பண்றோம். புரிஞ்சுதா? இது வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருக்கா? இன்னைக்கு 2 இது நடத்துறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 10 மணி ஆக போகுது. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியா? பேலன்ஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு 5 o'clock அந்த மாதிரி, இல்ல 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? டவுட் இருந்தா ஸ்டே பண்ணு. டவுட் இல்ல அப்படின்னா லீவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யார் வந்தீங்க அப்படின்றது தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். கம்மியா தான் வந்திருக்காங்க. எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாரும் வருவாங்க. வந்து மறுபடியும் ஃபுல்லா நடத்த சொன்னா நடத்த முடியாது. சரியா? யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ஸ்டே பண்ணு. டவுட் இல்லைன்னா லீவ் பண்ணிக்கலாம். கேஷ் பட்ஜெட்டும் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் முடிச்சிட்டோம். நாளைக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் சேல்ஸ் பட்ஜெட்டும் பார்த்துட்டோம்னா பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஓவர். நாளைக்கே வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரை பண்ணுவோம்.
முடிஞ்சதுன்னா நாளைக்கே முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து லாஸ்ட் டே வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் இருக்கு இல்லையா, அது நம்ம நாளானைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு என்ன தேதி, என்னைக்கு எக்ஸாம் பவுண்டு? சாட்டர்டே சார். 11 சார். அப்போ நாளைக்கு வந்து தேர்ஸ்டே தானே, 9, 10 2 நாள் இருக்கு. 2 நாள்ல மேக்ஸிமம் எல்லா சாப்டரும் கவர் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகேமா, தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா லீவ் பண்ணிக்கலாம். सर वो लास्ट फोटो बताओ सर. சொல்லுப்பா.